மின் கட்டணத்தை 20% குறைக்க பரிந்துரை. பொன்சேகாவுக்கு எதிரான சஜித் அணியின் மனுவை விசாரிக்க திகதி நிர்ணயிப்பு. நான் ஜனாதிபதியானவுடன் தமிழர்களுக்கு தீர்வு. சுகாதார ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பு. அமைச்சர் வெளியிட்ட புதிய தகவல். இலங்கைக்கு உதவ முன்வந்துள்ள சீனா. கல்வி முறைமையில் ஏற்படவுள்ள மாற்றம். ஹெகலிய ரம்புக்வெல்லவின் விளக்கமறியல் நீடிப்பு. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட இந்தியர். நாட்டில் மின் கட்டணத்தை மேலும் 20% குறைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மின்சார சபையில் கடந்த 3 மாதங்களில் 8200 கோடி ரூபாய் லட்சம் ஈட்டியுள்ளது. இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடியை குறைப்பதற்காக துறைசார் மேற்பார்வைக்கான நாடாளுமன்ற குழுவானது மின் கட்டணத்தை மேலும் 20% குறைக்க பரிந்துரைத்துள்ளது. மேலும் மின்சார சபை கிடைத்த லாபத்தை கருத்தில் கொண்டு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மற்றும் மின்சார சபை என்பன உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குழுவின் தலைவர் காமினி வலைபொட தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மக்களின் பொருளாதார சிரமங்களை ஓரளவு குறைக்க முடியும் எனவும் கடந்த வருடம் மின்சார சபையின் திரட்சியான லாபம் 6000 கோடி ரூபாய் எனவும் 2024 ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களில் பெறப்பட்ட 5100 கோடி ரூபாவையும் சேர்த்து 2024 மார்ச் 31ஆம் தேதி வரை 8200 கோடி ரூபாய் இலாபமாக ஈட்டப்பட்டுள்ளதாகவும் குழு தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினரான பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் கட்சி உறுப்புரிமை மற்றும் அவர் வகிக்கும் பதவிகளில் இருந்து அவரை நீக்குவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவை இடைநிறுத்துமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி தாக்கல் செய்த சீராய்வு மனுவை பரிசீலிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது. இந்த மனு நேற்று அழைக்கப்பட்ட போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் நீதிபதி DN சமரகோன் இம்மாதம் 21ஆம் தேதி குறித்த மனுவை விசாரிக்க உத்தரவிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார உள்ளிட்டோரால் இந்த மீளாய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை வழங்கிய தீர்வேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியிலேயே மேற்கொண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களின் உரிமைகளுக்காக நான் என்றுமே குரல் கொடுத்து வருகின்றேன். நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் அவர்களுக்கான உரிமைகளை, அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை வழங்கியே தீருவேன். இன மத பேதமின்றி அனைத்து மக்களுக்காகவும் என் சேவை தொடரும் என்றார். தாதியர் உட்பட குறிப்பிட்ட சில சுகாதார சேவைகளில் ஓய்வு பெறும் வயதை 61ஆக நீடிக்குமாறு கோரி அமைச்சரவையில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபடவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இன்று சுகாதார அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு புதிதாக சுமார் 3000 தாதியர்களை இணைத்துக் கொள்வதற்காக தெரிவித்த அமைச்சர் அதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு நேர்முக பரீட்சை நிறைவடைந்துள்ளதாகவும் அறிவித்துள்ளார். அதன்படி அவர்களை தாதியர் சேவைக்கு விரைவில் நியமிக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். அதேவேளை தாதியர் சேவையில் தற்போது 45,000 பேர் உள்ளதாகவும் சுமார் 1000 வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அமைச்சர் ரமேஷ் பத்திரன சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பொதுவான கல்வி முறையை டிஜிட்டல் நிலையுருமாற்றம் செய்வதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைய உதவிகளை வழங்க சீன அரசு இணக்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் தற்போது ஆராயப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்மொழியப்பட்ட திட்டத்தில் கீழ் பார்த்தபடியின்றும் திரையுடன் கூடிய வகுப்பறை, ஏற்பு பரப்பு திரையுடன் கூடிய வகுப்பறை குறித்து பணிகளை நெறிப்படுத்துவதற்காக கல்வி அமைச்சின் கீழ் தரவு மையம், ஒளிப்பதிவு அறை, மாநாட்டு அறை போன்றவற்றை வழங்க சீனா எதிர்பார்த்துள்ளது. அத்தோடு இந்த வளங்களின் மூலம் கலப்பு கற்றல் முறைமையை முறைசார்ந்த வகையில் மேற்கொள்ளல், வளங்களை பகிர்ந்து கொள்ளல், விசேட திறன்களை கொண்டுள்ள ஆசிரியர்களின் அறிவை தேவையான சந்தர்ப்பங்களில் மாணவர்களுக்கு வழங்கல், ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படும் வேளைகளில் ஏற்படுகின்ற பிரச்சினைகளை தவிர்த்தல் மற்றும் உத்தேச கல்வி மறுசீரமைப்புகளுக்கான வசதிகளை வழங்கல் போன்ற நடவடிக்கைகளை இலகுபடுத்திக் கொள்ள முடியும். அதேவேளை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்லவின் விளக்கமறியல் உத்தரவு மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது.
தரமற்ற மனித இம்யூனோகுளோபினின் மருந்து பொருள் இறக்குமதி தொடர்பான வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட ஹெகலியர் ரம்புக்வல்ல நேற்றைய தினம் குறித்த வழக்கின் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலை செய்யப்பட்டிருந்தார். அதன்போது அவருக்கு எதிரான விளக்கமறியல் உத்தரவு எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற மனித இம்யூனோகுளோபினின் மற்றும் புற்றுநோயாளர்களுக்கான டிக்சி மெப் போன்ற மருந்து பொருட்களின் மாதிரிகளை உலக சுகாதார அமைப்பின் அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களுக்கு அனுப்பி அறிக்கை பெற்றுக் கொள்ளுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் குறித்த காலப்பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்து பொருட்கள் தொடர்பான விரிவான அறிக்கையை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சுங்க திணைக்களத்திற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து போதைப்பொருள் கடத்துவதற்கான திட்டத்தில் ஈடுபட்ட நபர் தமிழகத்தை சேர்ந்தவர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் இந்திய குஜராத் கடற்கரையில் அல்ட்ரஷா எனப்படும் படகு 14 பாகிஸ்தானியர்களுடன் கைப்பற்றப்பட்டது. இதன்போது படகிலிருந்து இலங்கை ரூபாவின் பெறுமதி சுமார் 2000 கோடி ரூபாய் மதிக்கத்தக்க 86 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த ஹெரோயின் போதைப் பொருளினை இலங்கைக்கு எடுத்துச் செல்வதற்காக கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் வழங்கியிருந்தனர். எனினும் போதைப் பொருளை கடலிலிருந்து பெறவுள்ள நபர் குறித்து எந்த தகவலையும் அவர் வழங்கவில்லை. இதனைத் தொடர்ந்து விசாரணைகளின் அடிப்படையில் இலங்கையின் சிறையில் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நபரே இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு திட்டமிட்டார் என்பது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து குறித்த நபர் மீதான விசாரணைகளை முன்னெடுக்க இந்திய போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.